ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகு தமிழ் லாக். இன்றைக்கி வந்து பைப்பிங்கு த்ரெட் பைப்பிங் பண்ண போகிறேங்க. ப்ளவுஸுக்கு போட் நெக் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஸ்லீவ், அப்புறம் பேக்கில், அப்புறமா அந்த நெக் டிசைன்ஸ்லாம் த்ரெட் பைப்பிங் தான் போட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம். என்னென்னா நாங்கள் துணியிலே பைப்பிங் பண்ணி போடுறது வந்து நல்லா வரும். கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் பக்கம் பெருசு, அப்படி கொஞ்சம் இதாகிடும். த்ரெட் பைப்பிங்னால் ஒரே ஈக்குவலாக எல்லா பக்கமும் ஒரே ஈக்குவலாக வந்துடுங்க. ரொம்ப மெலிசாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் ரெடிமேடாக வாங்காமல் நீங்களே பண்ணிக்கோங்க. ரெடிமேடுக்கு காசு கொடுக்காம இது சில்வர் கலரில், அப்புறமா இந்த கோல்ட் கலர், அப்புறமா காப்பர் கலரில் துணி வாங்கிட்டு வச்சுக்கினா எந்த கலர் துணி வருதோ எங்களுக்கு அந்த கலரில் நாங்கள் இது பைப்பிங் பண்ணி போடலாங்க. இதில் வந்து சில்வர் கலர் இருந்துச்சு. அதுக்காக நான் சில்வர் கலரு பீஸு துணி ஒன்றும் எடுத்துக்கலை. இது வந்து ஒரு துணி இது கொடுத்துருந்தாங்க ஒரு வாட்டி ஒரு தைக்கிறதுக்கு. அதில் இந்த மேட்ச் ஆகுதே அப்படின்னு அப்படியே வச்சுருந்தேன். ரொம்ப பீஸ் மீந்துச்சு. இது வந்து டிசைனுக்கு வச்சுக்கலாமே அப்படின்னு வச்சுருந்தேன். பாருங்கள் இப்போ பைப்பிங் பண்ணியிருக்கேன். இந்தமாரி நாங்கள் கோல்ட் கலர் வந்துச்சுன்னா யாராவது ப்ளவுஸ் கொடுத்தாங்க அதை மீந்த துணியை தூக்கி போடாமல் அப்படியே வச்சுருந்தேன். அது வேணும் சின்ன சின்ன பீஸ் எல்லாம் தூக்கி போட்டுடுவோம். ஒரு இதில் வச்சுடுவோம். ஆனால் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இது யூஸ் ஆகுமே அப்படின்னு வச்சுட்டு இந்தமாரி டிசைனுக்கு பாருங்கள் யூஸ் ஆகின்னு இருக்குது. இப்போது இது வந்து அந்த கலருக்கு பக்காவாக மேட்ச் ஆச்சு. ரொம்ப நல்லா வந்துச்சு பைப்பிங் வந்து. நீங்களே பார்த்துன்னு இருக்கீங்க இல்லையா? பாருங்கள் அங்கே வந்து நாங்கள் நீடில் ஒன்றும் முன்னாடி இறக்கி பின்னாடி போனோம். அப்போ தான் அந்த வந்து டர்ன் ஆகிறதுக்கு அது கொஞ்சம் பாயிண்ட்டாக வரும். அந்த மூளை ஷேப்பில் அந்த ப்ளவுஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். அப்படியே முடிஞ்சாதது உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்கள். எல்லா பக்கமும் ஒரே ஈக்குவலாக வருங்க. இந்த மாதிரி நாங்கள் த்ரெட் பைப்பிங் பண்ணால் ஒரு வாட்டி த்ரெட் பைப்பிங் கேட்டால் நான் பண்ணி கொடுப்பேன். இல்லைன்னா நார்மல் பைப்பிங்கே சொன்னால் அப்படியே செஞ்சு கொடுப்பேங்க. ஏன்னா த்ரெட் பைப்பிங்கு கொஞ்சம் காசு வந்து அதிகமாக கேட்பேன். நார்மல் பைப்பிங்க்குனால் நார்மல் தான். பாருங்கள் எவ்வளோ பைப்பிங் நீட்டாக வந்திருக்கு. ஏன்னா ஸ்லீவுக்கு, பேக்குக்கு எல்லாத்துக்கும் அதே போடணும் இல்லை, கொஞ்சம் வேலை அதிகமாக பிடிக்கும். இல்லைன்னா நாங்கள் வந்து ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணிவிடுவோம், ஈஸியாக இருக்கும். இந்தமாரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் எடுக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேட்குறது. அவ்வளோதான் ரேட் வந்து. பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஷேப் வந்து முன்னாடி நெக் கூட டிசைன் நல்லாயிருக்கு. பின்னாடி கூட பாருங்கள் ரொம்ப நல்லா வந்துச்சு. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தைக்கிற வீடியோ கூட ஃபுல்லாக போடுறேன். இது போட் நெக்குங்க, 32 சைஸு பாடி மெஷர்மெண்ட்டில் தைச்சது. ஆனால் ஷோல்ட்ரு கொஞ்சம் பெருசாக இருக்குது அவங்களுக்கு. ஷோல்ட்ரு வந்து 15 இன்ச்சு. எல்லோரும் 14, 15 இருக்கும். எங்களுக்கு 15 இன்னும் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் வந்து பாடி விட்த்து வந்து 32 இன்ச்சு. ஆனாலும் பண்ணலாங்க. நல்லா வந்திருக்கு. நல்லா தெரியும். ஷோல்டர் கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த போட் நெக் கொஞ்சம் நல்லா தெரியுங்க. சின்னதாக இருக்கும் ஒருத்தருக்கு போட் நெக், அது கொஞ்சம் இதாக தெரியும். இந்த பெருசாக இருந்தால் ரொம்ப நல்லா தெரியும். பாருங்கள் இது ஸ்டிச் கூட போடல, எம்மிங்கு கூட இன்னொரு வாட்டி செஞ்சிடலாங்க. பைப்பிங் பண்ணால் பீஸோட அவங்க எதோ கேட்குறாங்களோ அதை பண்ணிடலாம். நான் வந்து டிசைனுக்கு மட்டும் அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு கீழே மட்டும் எம்மிங் பண்ணலான்னு வச்சுருக்கேன். பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் ஒரு வாட்டி இந்த டிசைனை த்ரெட் பைப்பிங்கில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். பார்க்க ஈக்குவலாக இருக்கும். எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். நாங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாலும் ரொம்ப நல்லா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.